ரத்தமாரி சாங் வந்து சாங்காகவே ஸ்பெஷல். பட் அதை நான் எழுதின டைம் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். ரொம்ப ட்ரையாக என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு எனக்கு. ஒரு பிக் ஃபில்ம் நாட் ஹேப்பனிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஃபீல் ஏதாவது ஒரு சக்ஸஸ். பட் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளை வந்து கை கொடுக்கும். ஸோ நெல்சன் என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ அவன் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, மச்சான் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, நீ வந்து எழுது அப்படின்னா. இப்போது ரஜினிகாந்த் சார் படத்தில் ஒரு பாட்டு, அதை விட இன்னும் பெரிய ஒரு இது இருக்கணும். நெல்சன் ஆகட்டும், அனிருத் ஆகட்டும், என்றைக்குமே லைஃப்பில் வந்து நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்றதே ஒரு பெரிய ஒரு பவர் அது. ஸோ அவங்களால இந்த சாங் கிடச்சிது. சாங்கை போயிட்டு கேட்கும்போது அதில் வந்து அந்த அப்பா பையனுக்கு எழுதுனா அப்போ தான் இந்த பசங்களோட நான் அவனுங்களை எவ்ரிடே நான் அவங்களை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு இடத்துல வந்து உயிர் உலக் அந்த ஆக்சுவலாக உயிர் வந்து என்னோடய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ என் முகம் கொண்ட என் உயிரே அப்படின்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி உலகுக்கும் என் பெயர் காக்க பிறந்த அந்த மாதிரி சொல்லி அவனுக்கும் இருக்கும். அப்போது எனக்கு என்ன பயம்னா, ரொம்ப உஷாரு, எங்கேயாவது கேட்ச் பண்ணி டேய் ஏண்டா படத்துக்கு பாட்டு எழுதுறானா உனக்கு சொல்லி பசங்களுக்கு பாட்டு அதை தூக்கிடுவானோன்னு எனக்கு வர பயம். கேட்ச் பண்ணீங்களா மிஸ்டர் நெல்ஸ்? கேட்ச் பண்ணிட்டான். ஆனால் பெருந்தன்மையாக அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டான். ரொம்ப தேங்க்ஸ். அதை திருப்பியும் நான் எவ்ரி டைம் கேட்கும்போது, ஆக்சுவலாக என் பசங்க தூங்குறதுக்கு வந்து அந்த பாட்டும் சித்தாவோட பாட்டும் தான் போட்டு தூங்க வைப்போம் எவ்ரிடே. அப்போது இந்த பசங்க வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் போடும்போதெல்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன் நான். அதை போட்டு இன்ஸ்டாகிராமில் திறந்தாலே ரத்தமாரின்னு போட்டு ஊரெல்லாம் திட்டாங்க. பட் எவ்ரி டைம் எனக்கு தெரியும், உலகம் நம்மளை எவ்வளோ தூரம் கிண்டல் பண்ணாலும் எனக்கு அந்த 2 பசங்க தான் என் உலகம். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அந்த பாட்டை சரி பரவாயில்ல போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் அதையே எடுத்து போஸ்ட் பண்ணி நிறைய பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கேன்.